இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். புஷ்பாக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? மேடம், நாங்க சின்னதா ஃப்ராட் பண்ணுவோம், திருடுவோம், ஏமாத்துவோம். ஆனா புஷ்பா பெரிய லெவல்ல திருடுவா மேடம், கொள்ளக்காரி. கொஞ்ச நாள் முன்னாடி பஜார் நகை கடையில கூட அவதான் கொள்ள அடிச்சா. அப்பப்ப தொழில் ரீதியா பேசுவா மேடம். அவளும் எங்களுக்கு வேலை கொடுப்பா, அதுக்கான பணமும் கொடுத்துருவா மேடம். ஆமா, புஷ்பா உங்களுக்கு எப்படி பழக்கம்? ஜெயில வச்சுதான் பழக்கம் மேடம். 2 பேரும் ஒரே செல்ல தான் இருந்தோம் மேடம். எதுக்காக புஷ்பா உங்க 2 பேரையும் அவ அப்பா அம்மாவா நடிக்க சொன்னா? சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிறைய சொத்து வருவான் மேடம். அதுக்காக எங்களை அப்பா அம்மாவை நடிக்க சொன்னா மேடம். அதுக்காக அவ எங்களுக்கு நிறைய பணமும் கொடுத்தா மேடம். நீங்க நடிக்கிறதுக்கு அந்த வீட்ல இருக்கிற வேற யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? சங்கர பாண்டி தான் ஹெல்ப் பண்ணாரு. ஓகே, இப்ப இங்க சொன்ன உண்மைய வீட்டுக்கு வந்து சூர்யா முன்னாடி சொல்லணும். சொல்லுவீங்களா? ஏய், மேடம் கேக்குறாங்களா, சொல்லியா? இல்ல இவங்களா சரிப்பட்டு வர மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி உங்க மேல ஆளுக்கு 10 கேஸ் எழுதி உள்ள தள்ளுங்க. ஓகே மேடம். வேணாம் மேடம் 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 நாங்க உண்மையை சொல்லிடுறோம் மேடம். வீட்டுக்கு வந்து உண்மையை சொல்லிடுறோம் மேடம். ஆமா, காலையில சாப்பிடும்போது புஷ்பாவை பத்தி ஏதோ சொன்னீங்கல்ல? சொன்னேனா சிஸ்டர்? அது வந்து என்ன இழுவ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, மறந்துட்டீங்களா? பாவம் அந்த புஷ் எங்க இருக்கிறாளோ, எப்படி இருக்கிறாளோ. புஷ்பாவோட அப்பாவை வழியில பார்த்தேன். அவங்க புஷ்பாவை பத்தி கவலைப்பட்டதா சொன்னீங்கல்ல? ஆமா, புஷ்ஷோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சேன்னு மனமுடைஞ்சு போயிட்டாங்க. பாவம், பெத்த பொண்ணுடைய வாழ்க்கைக்காக கோயில் கோயிலா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அப்பெல்லாம் கேட்காம இப்ப வந்து புதுசா கேக்குற? தெரிஞ்சுக்கணுமா? நானும் அவங்கள வழியில பார்த்தேன். திருட்டு கொட்டு மாட்டிக்கிச்சு. பாத்தியா? புஷ்ஷ பத்தி விசாரிச்சியா? ஆமா, 2 பேரும் காலையில அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணீங்கல்ல, அதுக்கப்புறமும் நான் அவங்கள பார்த்து பேசாம இருப்பேனா? பார்த்து விசாரிச்சுட்டு கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க, என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அத அப்படியே எல்லார் முன்னாடியும் சொல்லுங்க. ஐயோ, மாட்டி விட்டுருவானே. இவங்களா? என்ன தயக்கம்? சொல்லுங்க. நாங்க சொல்லிடுறோம் மேடம். புஷ்பா எங்க பொண்ணு இல்லைங்க. பொய். அது மட்டும் இல்ல, நாங்க புருஷன் முன்னாடியே இல்ல. புஷ்பா தான் எங்களை டூப்ளிகேட் அம்மா அப்பாவா நடிக்க சொன்னா. ஐயோ, அடப்பாவிங்களா! புஷ்பா எங்க கிட்ட வந்து, நான் இப்போ ஒரு பெரிய வீட்டுல மருமகளாக போறேன், மருமகள் ஆயிட்டா சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துரும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லி எங்க 2 பேரும் இங்க கூட்டிக்கிட்டு வந்தாமா. எல்லாத்தையும் சொல்றாங்களே. இப்படி நடிக்க சொன்னதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க அத சொல்லுங்க. சிஸ்டர், அவங்க உண்மையெல்லாம் சொல்லி நம்மள மாட்டி விடுறதுக்குள்ளார நீங்க ஏதாவது பண்ணுங்க. சொல்லுங்க. நாங்க புஷ்பாவோட ஒரிஜினல் அப்பா அம்மா இல்ல, நடிக்க தான் வந்திருக்கோன்னு அந்த சங்கர. ஐயோ சூர்யா, சூர்யா, சூர்யா என்ன மன்னிச்சிருப்பா. சூர்யா என்ன மன்னிச்சிருப்பா. ப்ளீஸ் பா, என்ன மன்னிச்சிருப்பா. ஆரம்பிச்சிருச்சு பர்ஃபார்மன்ஸ். என்ன மன்னிச்சிருப்பா. அம்மா, நீங்க எதுக்குமா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? புஷ்பா இவ்வளவு தப்பான பொண்ணா இருப்பான்னு
நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. புஷ்பாவோட இன்னொரு பக்கத்தை தெரிஞ்சுக்காம அழக மட்டும் பார்த்து உனக்கு பொருத்தமா இருப்பான்னு தப்பு கணக்கு போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பாவி. நான் பாவிப்பா. ஐயோ, என்ன மன்னிச்சிருப்பா. ஆமா மாப்ள. அடி பாவி. அவங்க வாயாலேயே உண்மையை சொல்லட்டும். யார் யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு முதல்ல விசாரிப்போம். அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். ஆமா ஆமா சூர்யா, துர்கா சொல்றது ரொம்ப கரெக்ட். யார் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? டேய் டேய், ஏன்டா எங்களை ஏமாத்துறீங்க? ஏன் ஏமாத்துறீங்க? டேய், என் பையன் என்னடா பாவம் பண்ணா உங்களுக்கு? உண்மையை சொல்லுடா, உண்மையை சொல்லு. ஏண்டா ஏண்டா என் புள்ளி ஏமாத்துன? அவன் என்ன தப்பு பண்ணான்? ஏன்டா இப்படி ஒரு பாவத்தை பண்ண? ஏன் பண்ண? ஏன்டா பண்ண? சொல்லுடா, அவன் என்னடா பண்ணா? அவனை ஏன்டா ஏமாத்துனீங்க? அவன் வாழ்க்கையில ஏன்டா இப்படி விளையாடுனீங்க? உண்மையை சொல்லு. சொல்லிடுறேன் மேடம். டேய், உண்மையை சொன்ன உன் உயிர் உன்கிட்ட இருக்காது. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? கேக்குறல, உண்மையை சொல்லு. சொல்லு, ஏன்டா ஏமாத்து? சொல்லு. புஷ்பா தான் இந்த எல்லா பிளானுக்கும் காரணமா இருந்தா. எல்லா பிளானையும் புஷ்பா தான் போட்டு கொடுத்தா. புஷ்பா சொல்லித்தான் நாங்க 2 பேரும் இங்க நடிக்க வந்தோம். நாங்க பணத்துக்காகத்தான் புஷ்பா பிளானுக்கு ஒத்துக்கிட்டோம். இதுல வேற யாருமே இன்வால்வ் ஆகல. தப்பிச்சோம். இதுதான் உண்மைங்க. நல்ல வேலை சூர்யா மாமா. புஷ்பா கழுத்துல உங்களை தாலி கட்ட விடாம துர்கா தடுத்துட்டா. துர்கா மட்டும் அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு தாலி கட்டிக்காம இருந்திருந்தா நீங்க அந்த புஷ்பா கழுத்துல தான் தாலி கட்டிருப்பீங்க. அந்த திருட்டு புஷ்பா தான் இந்த வீட்டுக்கே மருமகள் ஆயிருப்பா. ஆமா சூர்யா, ஹாசினி சொல்றதும் சரிதான். புஷ்பா கழுத்துல தாலியை கட்டியிருந்தா மொத்த சொத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிருப்பா. நல்ல வேலை, துர்கா வந்து உன்னையும் காப்பாத்திட்டா, நம்ம சொத்தையும் காப்பாத்திருக்கா. அது மட்டும் இல்ல, என்னையும் காப்பாத்திருக்காங்க. டேய், உண்மையை சொல்றா. என்ன துர்காணி, ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டியதெல்லாம் வீட்ல வச்சு இப்படி விசாரிச்சுட்டு இருக்கியே? இது வீடுமா? சூர்யா, நீயாவது துர்காவுக்கு சொல்லப்பா. என்ன பாக்குற? நீ இவங்கள அப்படியே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் முழுசா விசாரி. யார் யார் இதுக்கு முன்னாடி இருக்கா, யார் யார் பின்னாடி இருக்கா, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வா.